சரி, பாடம் 1 ஹிஃப்லு சுவர், சூறாக்கள் மனனம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்காங்க? தஅவ்வுத். எப்படி சொல்லணும்? தஅவ்வுத். தஅவ்வுத் அப்படின்னா தஅவ்வுத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் தஅவ்வுத். தஅவ்வுத் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? நாம அஊது பில்லாஹி. நம்ம எப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். அஊது பிஸ்மி சொல்லு, அப்படிதானே சொல்லுவோம். அஊது பிஸ்மி, அஊது பிஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். தஅவுது சொல்லுங்க, அல்லனா பஸ்மலா. இந்த இடத்துல தஸ்மியான்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? தஸ்மியா அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதை எப்படி உச்சரிக்கணும்? ஃபர்ஸ்ட் அலீஃப், அடுத்து ஐன். அஊது. அஊது இல்ல, அவுனா. அவுனா என்னன்னா அங்க வாவ் இருக்க மாதிரி ஆயிரும். வாவு தான் நம்ம வாயை கூச்சு சொல்லுவோம், அப்படி கிடையாது. அஊது தொண்டையின் நடுப்பகுதி. அஊது. து சொல்லும் போது து து நுனி நாக்குல. அஊது பில்லாஹி. பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷீன் கவனிக்கணும். அதே போல தா, துவா சொல்லக்கூடாது. ஷைத்வா அப்படி இல்லை, ஷைத்தா. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 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 அந்த ரஜீம் சொன்ன உடனே ஷைத்தான் ஓடிடணும். அந்த மாதிரி யாரோ சொல்லி கொடுத்தாங்களே நமக்கு, யாரோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஷைத்தான் ரஜீம்னா விரட்டப்பட்டவன். இந்த ரஜீம் சொன்னா அந்த அளவுக்கு கனமா, ராங்கிறது வல்லினமான எழுத்துக்கள் இல்லையா? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுக்கு பேர் என்ன? தஅவ்வுத். தஅவ்வுத். ஓகே. அதுக்கப்புறம் அத்தஸ்மியா. அத்தஸ்மியா. தஸ்மியா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானிர் ரஹீம். ராவையும் வல்லினமாயினா ஷத்து செய்யப்பட்ட ரா வலிமையான ரான்னு சொல்லுவாங்க. எந்த எழுத்து மேல ஷத்து இருக்குதோ அந்த அந்த எழுத்துக்கள் ஃபுல்லா வலிமையானது, சரிங்களா? அதனால அழுத்தி கனமா வல்லினமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க. தஅவுது பஸ் தஸ்மியா சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே. அதுக்கப்புறம் பாடம் 2 அல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹா என்றால் தோற்றுவாய். ஃபாத்திஹானா என்ன அர்த்தம்? தோற்றுவாய்னா தமிழ் ஆரம்பம், சரிங்களா? ஆரம்பம், தோற்றுவாய். சூரத்துல் ஃபாத்திஹா. ஆயத் எத்தனை இருக்குதான் இதுல? 7. ருக்கூஹா அதுல 1 இருக்கு. ருக்கூனா 1. இந்த குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ஐந்தா. அதனுடைய ருக்கூஹா, அதாவது எங்க ஒரு சூறாவை ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி என்ன சொல்லணும்? கண்டிப்பா தஸ்மியா ஓதணும். என்ன சொல்லணும்? தஸ்மியா ஓதணும். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு மஹ்ரஜும் கரெக்டா அந்தந்த நாக்க எங்கெங்க வைக்கணுமோ கரெக்டா சொல்லிடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன்.
மாலிகி யௌமித்தீன். கணமா தால என்ன சொல்லணும்? அதே போல மாலிகி நீட்டணுமா? நீட்டக்கூடாது. ஏன்னா மத்துடைய எழுத்துக்கள் 3ல 1 கூட என்ன செய்யல, இல்ல, நீட்டல் இல்ல. மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. ஓகேவா? ஐன் கரெக்டா நஅபுது என்ன சொல்லணும்? ஹம்சா வச்ச மாதிரி சொல்லிடக்கூடாது. ஹம்சாவுக்கு அந்த சவுண்டு வரும். லைட்டா அதை கொஞ்சம் மெலிஞ்சு நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதே போல நஅபுது என்ன செய்யணும்? நீட்ட கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم. சாது கவனிக்கணும், ரா கவனிக்கணும், தா கவனிக்கணும். சரியா? அதே போல இஹ்தின ஹா اهدنا الصراط المستقيم. صراط الذين. தால் சொல்லும்போது யாருக்குமே நாக்கு வெளியில வரவே இல்லை. சிராத்துல்லதீன அன்அம்த. அதுலதான் ரொம்ப கவனம். அலிஃப் அலிஃப் ரெண்டுமே அன்அம்தன்னு சொன்னோம்னா முடிஞ்சு. அன்அம்த அன்அம்த அலைஹிம் அலைஹிம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. غير கிடையாது. غير المغضوب عليهم ولا الضالين. இல்ல சொல்லிட்டு லீன் ولا الضالين. ஆமீன். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்ஹம்து சூராவை ஃபர்ஸ்ட் சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம தெளிவாக, ஏன்னா மற்ற சூறாக்களை விட ஒரு நாளைக்கு நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் எத்தனை முறை சுப்ஹான் அல்லாஹ் அந்த சூறாவை நம்ம கரெக்டாக. இன்னொன்று தெரியுமா? மற்ற சூறாக்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க மாட்டான். அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் நமக்கு பதில் கொடுப்பான். என்னை இந்த அடியான் புகழ்ந்து விட்டான், என்னை தூய்மைப்படுத்தி விட்டான், அடியானே என்னிடத்துல கேட்கறியா, உனக்கு நேர்வழி கொடுக்கிறேன். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்றோமா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய சிறப்புகளையும் புரிஞ்சு, மஹ்ரஜ் ரொம்ப முக்கியம். இந்த மஹ்ரஜ் நமக்கு தெளிவா வந்தாதான் அடுத்த சூறாவுக்கு நம்ம போறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த சூறா வந்து என்னடா இது ஒரு வருஷத்துக்கு இன்னும் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, 14 சூறா தான் இருக்குதே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இந்த 14 சூறாவை அப்படி இருக்கணும், இப்படி தெளிந்த தண்ணி போல நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க, எல்லாருக்குமே வரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். ஹதீஸ் எடுத்துக்கோங்க. ஹதீஸ் பேஜ் நம்பர் 51. ஒரு நாளைக்கு